Welcome to everyone. Today 10th Maths New Syllabus Algebra 7th Sum 3.19 பார்க்க போகிறோம். Let A, B, C 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 சப்டிவிஷன் கொடுத்து அதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா A இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, பிசி இருக்குது. பி உடைய மேட்ரிக்ஸ் என்னது 4 0 1 5. ஓகேங்களா? ஸோ சி உடைய மேட்ரிக்ஸ் 2 0 1 2. ஸோ இதை மல்டிபிள் பண்ணலாமா? 4 2s are 8. 0 into 1 0. Then 4 0 0 0 2s are 0. So 0 ஆயிடும். So 1 2 is 2. ஓகேங்களா? 5 1s are 5. Then plus 5. 1 0 0 5 2s are 10. ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்போ 8 0 2 5 மட்டும் ஆட் பண்ணால் 7 then 10. இதுதான் என்னதுங்க, பிசி. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏவோட பிசியை மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ ஏவுடைய மேட்ரிக்ஸ் என்னது 1 2 1 3. தென் பிசி உடைய மேட்ரிக்ஸ் என்னது, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 8 0 7 10. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? 1 into 8 8. 2 7s are 14. Then 1 0 0 2 10s are 20. 1 into 8 8. 3 7s are 21. 1 0 0 3 10s are 30. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 14 8 ஆட் பண்ணால் 22. தென் 20 29 30. ஸோ இதுதான் எல்ஹெச்எஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபியை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரோட சியை மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏபியை மல்டிபிள் பண்ணலாமா? ஏவுடைய மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க 1 2 1 3. பி உடைய மேட்ரிக்ஸ் 4 0 1 5. மல்டிபிள் பண்ணால் 1 4s are 4, 2 1s are 2. Then 0 1 0 0 2 5s are 10. Next 1 4 is 4, 3 1s are 3. 1 0 0 3 5s are 15. row into column 7 star ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க 6 10 7 15. ஸோ இதுதான் ஏபி. இந்த ஏபியை எதோட மல்டிபிள் பண்ணணும், சியோட. ஸோ அப்போ ஏபியை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க 6 10 7 15. தென் சியோடைய மேட்ரிக்ஸ் 2 0 1 2. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? 6 2s are 12. 6 2s are 12. 10 1s are 10. Then 6 0 0 10 2s are 20. Then 7 2s are 14. 15 1s are 15. 7 0 0 15 2s are 30. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா? 22 20 29 30. ஸோ இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கீழே ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ ஃபுல்லாக எழுதி கீழே ஹென்ஸ் ப்ரூவ்டு, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி, அப்போ ஏ உடைய மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க 1 2 1 3. தென் மைனஸ் பி உடைய மேட்ரிக்ஸ் 4 0 1 5.
ஸோ 1 minus 4 minus 3, 2 minus 0 2, 1 minus 1 0, 3 minus 5 minus 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் a minus b. அடுத்தது a minus b உடைய வேல்யூவை மேட்ரிக்ஸை c ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு a minus b உடைய மேட்ரிக்ஸ் எழுதிக்குவோமா? -3 2 0 -2. ஓகேங்களா? ஸோ இதை c உடைய மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 2 0 1 2 -3 into 2 6, then -6, 2 ones are 2 plus 2, -3 into 0 0, 2 2s are 4, then 0 2s are 0, -2 into 1 -2, 0 0 0, 2 2s are 4, then -4. ஸோ இப்போ இதை ஆட் பண்ண என்ன வருது? -4 4 -2 -4. ஸோ இதுதான் LHS a minus b into c உடைய வேல்யூ. ஸோ இதுவே இங்கே வருதான்னு பார்ப்போம் RHSல. ஓகேங்களா? RHSல ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? AC. ஏசினா ஃபஸ்ட்டு a உடைய மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. 1 2 1 3. c உடைய மேட்ரிக்ஸ் 2 0 1 2. ஸோ மல்டிபிள் பண்ணலாமா? 1 2s are 2, 2 1s are 2, 1 0 0, 2 2s are 4, 1 2 is 2, 3 1s are 3, 1 0 0, 3 2s are 6. ஸோ ஆட் பண்ணலாமா? 4 4 5 6. இதுதான் ஏசி. இதுதான் ஏசி. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பிசி கண்டுபிடிக்கணும். ஸோ b உடைய மேட்ரிக்ஸ் என்னது? 4 0 1 5. தென் c உடைய மேட்ரிக்ஸ் 2 0 1 2. ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணால் 4 2s are 8, 0 1s are 0, then 4 0 0, 0 2s are 0, 1 2s are 2, 5 1s are 5, 1 0 0, 5 2s are 10. ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? 8 0 7 10. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி மைனஸ் பிசி. ஸோ இப்போ ஏசி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மேட்ரிக்ஸை பிசியில் மைனஸ் பண்ண போகிறோம். ஏசி போடுங்க. 4 4 5 6 minus 8 0 7 10. ஸோ மைனஸ் பண்ணலாமா? 4 minus 8 minus 4, 4 0 0, 4 minus 0 4, 5 minus 7 minus 2, 6 minus 10 minus 4. ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் எழுதி ரெண்டுமே என்னது? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். a minus b whole power transpose equal to a transpose minus b transpose கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? a மைனஸ் b கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ a உடைய மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 1 3. b உடைய மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4 0 1 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1 minus 4 minus 3, 2 minus 0 2, 1 minus 1 0, 3 minus 5 minus 2. இதுதான் a minus b. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? a minus b transpose. ஸோ இப்போ a minus b டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ -3 2 0 -2. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னது? எல்ஹெச்எஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்?
RHS கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், A டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ A வந்து என்னது, A உடைய மேட்ரிக்ஸ் 1 2 1 3. ஸோ இப்போ A டிரான்ஸ்போஸ்னால் என்னது, அப்படியே ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ 1 2ன்னு எழுதிக்கிறோம், ரோவை 1 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே 1 2 காலமாக மாற்றிட்டோம். 1 3ன்னு இருக்குது. ஸோ 1 3 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் வந்து A டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி பியை எழுத போகிறேன். ஸோ B வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 0 1 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ B டிரான்ஸ்போஸ் என்னது சொல்லுங்கள் பார்ப்போம், 4 0 1 5. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், A டிரான்ஸ்போஸ்லேருந்து B டிரான்ஸ்போஸை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மைனஸ் பண்ணுங்களா, 1 மைனஸ் 4 என்ன வரும், மைனஸ் 3. 1 மைனஸ் 1 என்ன வரும், 0. 2 மைனஸ் 0 2. 3 மைனஸ் 5 தென் மைனஸ் 2. புரியுதுங்களா? ஸோ இது A டிரான்ஸ்போஸு, இது B டிரான்ஸ்போஸு. ஸோ இதிலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணால் இங்கே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குங்களா? ஸோ அப்போ எழுதிக்கோங்க, A மைனஸ் B ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ். தென் LHS ஈக்குவல் டு RHS. ஸோ இப்போ இதெல்லாம் சேமாக இருக்கனால ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல் த பெஸ்ட்.